19 வயதில் ஒரு சவால். விஞ்ஞான உலகின் உச்ச நட்சத்திரம் சந்தித்து கொடூர் அவமதிப்பு. வெள்ளைக் குள்ளன், ஒயிட் டுவார்ஃப் நட்சத்திர ரகசியத்தை 18 நாள் கப்பல் பயணத்தில் கண்டுபிடித்த தமிழர். யார் இந்த சுப்பிரமணியன் சந்திரசேகர்? 1910ஆம் ஆண்டு லாகூரில் பிறந்த சுப்பிரமணியன் சந்திரசேகர், நோபல் பரிசு பெற்ற சி.வி. ராமனின் அண்ணன் மகன். 1930ஆம் ஆண்டு வெறும் 19 வயதில் சென்னையிலிருந்து கேம்பிரிட்ஜ் நோக்கி கப்பலில் சென்றபோது அவர் ஒரு கணக்கீட்டை கண்டுபிடித்தார். அதுவே சந்திரசேகர் லிமிட். ஒரு வெள்ளைக்குள்ளன் நட்சத்திரம் நீடிப்பதற்கான அதிகபட்ச நிறை மாஸ் 1.4 சூரிய நிறையே. இதை மீறினால் அது நியூட்ரான் நட்சத்திரம் அல்லது கருந்துளையாக பிளாக் ஹோல் மாறும். இந்த கண்டுபிடிப்பு 1935ஆம் ஆண்டு சர் ஆர்தர் எடிங்டன் என்ற உலகின் முன்னணி விஞ்ஞானியால் பகிரங்கமாக நிராகரிக்கப்பட்டது. முட்டாள்தனமான கருத்து என அவமானப்படுத்தப்பட்டார். மனம் உடைந்த சந்திரா அமெரிக்காவுக்குச் சென்று சிகாகோ பல்கலைக்கழகத்தில் சாதாரண பணியில் ஒதுங்கினார். ஆனால் அறிவியல் உண்மை காலத்தால் அழியாதது. 1980களில் வானியலாளர்கள் அவர் 50 ஆண்டுகளுக்கு முன் கணித்த கருந்துளை கோட்பாடுகளை உறுதிப்படுத்தினர். அவமானத்தை சந்தித்த அதே அறிவியல் உண்மைக்காக 1983ஆம் ஆண்டு 73 வயதில் நோபல் பரிசை பெற்றார் சந்திரசேகர். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் கேலி செய்யப்பட்டவர்களுக்கும் சந்திரசேகரின் வாழ்க்கை ஒரு பாடம். உங்களின் உண்மை காலத்தை வெல்லும். இந்த எழுச்சி மிகுந்த கதை குறித்து உங்கள் கருத்தை பதியுங்கள். இந்த விஞ்ஞானியின் முழு வாழ்க்கை கதையை மேலும் பலருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.